வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விரிவாக விவாதித்துள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் வீக் மார்க்கெட், இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வீக் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்தது? அதாவது லாஸ்ட் வீக் பெரிய சேஞ்சஸ் இல்ல. மார்க்கெட் வந்து $1,289 முடிவடைஞ்சது சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை. சென்ற வாரம் எடுத்து பார்த்தா $1,290 முடிவடைஞ்சிருக்கு அவுன்ஸின் விலை. வெறும் $1 ஏற்றத்தெல்லாம் முடிவடைஞ்சு, பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இதனிடையில் சென்ற வாரம் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தோம்னா உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சது. அப்படிங்கறதுனால கோல்டு வந்து திடீர்னு ஒரு $20 மேல போய் $1,315 வரைக்கும் ஏறுச்சு. மறுபடியும் புதன் வியாழன் அந்த ஃபெட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு இவங்க இந்த ரஷ்யா வந்து அவங்களோட ட்ரூப்பை பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உக்ரைன் டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறையுது அப்படின்றதுனால மறுபடியும் கோல்டு வென்ட் டவுன். ஸோ இந்த உக்ரைன் டென்ஷனுக்கும் கோல்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அதிகமா இருந்துச்சுன்னா உலக அளவுல வந்து எல்லாரும் டாலர்ல முதலீடுகளை குறைச்சி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாலர் கொஞ்சம் பலகீனம் ஆகும் அப்படிங்கறதுனால இங்க ஏன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வேர்ல்டு எக்கானமில அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேற அது இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்ட்ல இருந்து மட்டும் டாலருக்கு எப்படி லைக் ரீலோகேட் ஆகும். அதனால வந்து கோல்டு வந்து லிட்டில் பிட் டவுன் $1,290 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. மற்றபடி பேஸ் மெட்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா INR 60 ரூபாய்க்கு கீழே ஒரு 2 days வந்து அந்த சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் பிரேக்கே மார்க்கெட் கீழே இருக்கு. க்ரூட் ஆயில் $100 மேல இருந்தாலும் இங்க USD கொஞ்சம் வீக் ஆனதுனால நம்ம க்ரூட் ஆயில் இங்க லோக்கல் ரேட் எடுத்து பார்த்தோம்னா 6000 பிரேக்கே இருக்கு. ஸோ 1993 முடிவடைஞ்சிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட் ஓன்லி க்ரூட் ஆயில், எனர்ஜிஸும் சரி பேஸ் மெட்டல்ஸும் சைட்வே மார்க்கெட் தான். மற்றபடி இந்த வாரம் எடுத்து பார்த்தோம்னா கோல்டும் சில்வரும் கொஞ்சம் லைக் ஸ்டில் இட்ஸ் ஸ்லகிஷ் மார்க்கெட் தானே சொல்லலாம். ஓகே சார், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க நாகையில இருந்து ராமராஜ். வணக்கம் ராமராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ராமராஜ். சாரி கேளுங்க. பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நாகப்பட்டினம் சார். நான் திருவாரூர் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் சார் லாஸ்ட் வீக். சரிங்க, நல்லதுங்க. இன்னைக்கு நம்ம செக் பாஸ் பண்ணா என்னைக்கு சார் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஆட் ஆகும்? இன்னைக்கு நீங்க செக் ஆக்சிஸ் பேங்க், ICICI, HDFC இருந்ததுன்னா இன்னைக்கே எங்களுக்கு வந்ததுன்னா நீங்க இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நிதானமா இருந்து நாளைக்கு மார்னிங் ஆரம்பிக்கிறது நல்லது. நன்றி. ஓகே சார். இப்போ இந்த வீக்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இப்போ லாஸ்ட் வீக் மார்க்கெட்டும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆகும். இந்த வீக்கும் இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டும். ஸோ இது கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு இருந்தா கமாடிட்டி மார்க்கெட் எந்த மாதிரி வந்து இந்த வெரி சிம்பிள். அதாவது வந்து கமாடிட்டி மார்க்கெட் இந்தியாவை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். மேனிபுலேட் ஆகலாம், மார்க்கெட் ஒரு இடமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாக் மார்க்கெட் முழுக்க இந்தியன் எக்கானமி பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படிங்கறதுனால ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல திடீர்னு மேல போயிட்டு இருக்கு. பட் நிறைய வல்லுநர்கள் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஏத்தம் வந்து தற்காலிகம் தான், ஒரு வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கமாடிட்டிஸ்க்கு வரும்போது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். குளோபல் ரேட், வேர்ல்டு லெவல்ல வந்து பிக்ஸ் ஆகக்கூடிய கோல்டு ரேட்டோ இல்ல ஆயில் ரேட்டோ இல்ல காப்பர் ரேட்டோ நம்ம இந்தியன் எலெக்ஷனுக்காக மாற போறது கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ட்ரேட் பண்றது எதுல? ருப்பியில பண்றோம். ருபி ரேட்ல நம்ம லோக்கல் கரன்சில நம்ம க்ரூட் ஆயில் கோல்டு ட்ரேட் பண்றதுனால இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால நமக்கு என்ன ஆகலாம்? அதிகபட்சம் டாலர் INR ஃபிளக்சுவேஷன் வேணா இருக்கலாம். அந்த டாலர் INR ஃபிளக்சுவேஷனால நம்ம இந்த பிரைஸ் பிக்ஸ், பேரிட்டி பிரைஸ் பிக்ஸ் ஆகுது இல்லையா ஒவ்வொரு கமாடிட்டிக்கும், அந்த பிரைஸ் பிக்ஸிங் கொஞ்சம் மாறும். ஸோ அதனால வந்து மேபி இந்த INR மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வேணுமானாலும் நம்ம மாறலாமே தவிர இங்க MCX ரேட்ஸ் அதுவா அதோட பேஸ் ரேட் மாறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க அரக்கோணம்ல இருந்து சிவா. வணக்கம் சிவா, கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சிவா, சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் கிட்ட கொடுங்க. பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சில்வர் வந்து லாங் எடுத்திருக்கேன் சார் 45,000ல.
சில்வர் மினி. ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ இருக்கிற ரேட்ல ஒரு மினி பை பண்ணலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் குறையுமா சார்? 45,000 இங்க இருக்கு, 41,500 எங்க இருக்கு. இப்ப விலை 41,453 போயிட்டு இருக்கு. சில்வர் மெகா ஜூலை கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட வந்து 3,500 ரூபாய் அகெயின்ஸ்டா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. நான் தான் இன்ட்ராடேலயே முடிச்சுக்கோங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்றேன். நீங்க எந்த நிறுவனத்துல பண்ணாலும் அந்த நிறுவனத்துல சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு, ஒரு நாள் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ண வேண்டாம், இன்ட்ராடேல முடிங்க, இல்ல 2-3 டேஸ்க்கு மேல பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுக்கணுமே. ஏன் உங்களுக்கு நீங்களாவது அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது நான் நிறைய முறை சொல்லிட்டு இருக்கேன் இன்ட்ராடேலே முடிக்க சொல்லி, அதனால கேரி ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணி 3,500 பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரே ஒரு லெவல்ல ஸ்டாப் லாஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது கோல்டு $1,260 கீழே மார்க்கெட் இறங்கி யூஎஸ்ல முடிஞ்சது அப்படின்னா சில்வர் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகலாம். அது வரல நீங்க பைய வேணா, இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணிட்டீங்க அதுக்காக சொல்றேன், அது வரல நீங்க பைய வேணா ஹோல்ட் பண்ணலாம். ஆனா மார்க்கெட் ஏறதுக்கான சாத்தியக்கூறி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து ரூபா. வணக்கம் ரூபா, கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்களை சந்தேகம் என்ன கேட்கலாம். குட் மார்னிங் சார். சார் நான் அதே சில்வர் மினி வந்து 41,488 பை பண்ணி வச்சிருக்கேன் சார் ஃப்ரைடே. இது வந்து எனக்கு என்ன டவுட்னா இதை வந்து ஃபர்தரா ஹோல்ட் பண்ணலாமா, கொஞ்சம் மேபி இன்ட்ராடேலயே முடிக்காம ஃபர்தரா ஹோல்ட் பண்ணலாமான்னு தெரியணும் சார். தேங்க்யூ சார். கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்டா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அளவுகள் காலை 10:15 மணிக்கு வரக்கூடிய அளவுகள்ல செல் சைட்ல என்ன ஸ்டாப் லாஸ் வருதுன்னு பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னாலும் நீங்க போன் பண்ணி இன்னும் ஒரு 3 நாள் இலவசமாவே கேட்டுக்கலாம். அந்த லெவல்ஸ் எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா 3 டேஸ் ஃப்ரீயா ட்ரையல் வாங்கி யூஸ் பண்ணியும் பாருங்க. இருந்தாலும் நான் ப்ரீ மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ண அளவுகளை சொல்றேன். 31,386க்கு இறங்குச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா செல்லிங் வேணாலும் போங்க. 2 லாட்டா கூட போங்க. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து 350 பாயிண்ட் இழப்புல இருப்பீங்கன்றதால சொல்றேன். 2 லாட்டா செல்லிங் போனீங்கன்னா முதல் டார்கெட் 41,220 வெளியாகுங்க. இரண்டாவது டார்கெட் வேண்டாம். பை சைட்ல 41,674க்கு மேல வந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா வேணாலும் ஒரு லாட் பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நியூ ட்ரேடர்ஸும் பை பண்ணிக்கலாம். முதல் டார்கெட் 41,793ங்கிறதுனால நீங்க ஆவரேஜ் எங்க ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க வெளியாகலாம். நன்றி சார். நம்ம விவாதத்திற்கு போவதற்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க, சொல்லுங்க. குருகிட்ட பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம நாட்டுக்கு இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரங்க. அப்ப நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து வீக் அப்படின்னு தான் நம்ம டெக்னிக்கலாவும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி லைக் தட் இஸ் ஐஎன்ஆர் ஸ்ட்ராங்கா தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படியானாலும் இன்னும் ஒரு 80ல இருந்து 70 காசு 70 to 80 பைசா இறங்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. நன்றி. அப்போ பிலோ 60க்கு கீழே வந்துடும். 60க்கு தான் மார்க்கெட் இப்ப இருந்துட்டு இருக்கு. பட் அந்த 59 அந்த ரேஞ்ச் நீங்க முதலே ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தீங்க, அதாவது 58 வரைக்கும் போறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்க. ஓகே சார். இப்போ புரோக்கரேஜ் அப்படின்ற விஷயம், நீங்க அந்த 19 rupees புரோக்கரேஜ் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஆல்ரெடி ஏப்ரல் 30 முடிகிற மாதிரி இருந்தது. பட் வாடிக்கையாளர் வேண்டுகோளுக்கு எனக்கு என்ன பண்ண 15 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மே 15ஓட முடியுது அந்த புரோக்கரேஜ் ஸ்கீம். இந்த 15ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு லைஃப் டைம் வந்து 19 rupees புரோக்கரேஜ் தான். இதுல வந்து ஏன் 15ஓட நிப்பாட்டுறேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நிறைய இடத்துல. அதாவது ஒரு அளவு லெவல்ஸ் கொடுத்து, டிப்ஸ் கொடுத்து, சார்ட் கொடுத்து, அது மட்டும் இல்லாம நியூஸ் டெய்லி பேசிஸ்ல நியூஸ் கரெக்டா ஆன்லைன்ல கிரேட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணி இவ்வளவு விஷயங்களும் கொடுத்து 19 ரூபா அப்படிங்கிறது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து வாடிக்கையாளர்களுக்காக கொடுத்தேன். அதற்கான ரிட்டர்னையும் வந்து கம்பெனியும் வந்து அனுபவிச்சும் சந்தோஷமா தான் இருக்கு. பட் அட் த சேம் டைம் இதை நாங்க ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இன்னும் 3 நாட்களுக்குள்ள நீங்க முடிச்சுக்கிறது நல்லது. நன்றி. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க காங்கேயம்ல இருந்து யசோதா. வணக்கம் யசோதா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க யசோதா. சார் நேச்சுரல் கேஸ் ஜூன் மந்த் வந்து 287.70 பை பண்ணி வச்சிருக்கேங்க சார். ஓகேங்க. அது ஹோல்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் சார்? கேஸ் வந்து இன்னும் ஒரு 27th மே கான்ட்ராக்ட் நீங்க ஜூன்ல பை பண்ணி வச்சிருக்கீங்க. நோ ப்ராப்ளம், ஹோல்ட் பண்ணுங்க. பட் இன்னும் ஒரு 4-5 ரூபாய் இறங்குச்சுன்னா வேணா ஆவரேஜிங் வேணாலும் போகலாம்.
கேஸ் என்ன படிப்படியா இறங்கிட்டு தான் இருக்கு, பெரிய அளவுல ஏறல. ஏன்னா இட்ஸ் சம்மர் சீசன் அப்படிங்கறதுனால கேஸ்க்கு டிமாண்ட் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். அதனால ரொம்ப லாங் டர்மா ஹோல்ட் பண்ணாதீங்க. லைக் பையிங் ஆவரேஜ்ல நீங்க பையிங் ஆவரேஜ் பண்ணி நீங்க ஹோல்ட் பண்ணாலும் அங்கேயே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்றது நல்லது. நீங்க நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ராமன். வணக்கம் ராமன், கமாடிட்டி ட்ரேடிங் உங்க கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார், ஹரியரன் சார் பேசணும். பேசுங்க சார். குட் மார்னிங் ஹரியரன் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. உங்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கு சார். நம்ம நிகழ்ச்சியுடைய தலைப்பே கிரேட் வெஞ்சர் லாபம் சார். லாபம் மாத்திரமே நமது குறிக்கோள். ஒரு கருத்தரங்குல, தொலைக்காட்சியில எல்லா விதத்திலயும் நீங்க சொல்றீங்க 10% லாபம் வரணும்னா நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். அதுக்காக சார்ட்ஸ் கொடுக்குறீங்க, லெவல்ஸ் கொடுக்குறீங்க, டிப்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் புரோக்கரேஜையும் குறைச்சிருக்கீங்க சார். உங்க டேர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னுடைய ஒரே ஒரு சின்ன விருப்பம் என்னன்னா சார், நம்ம நிறுவனத்துல நான் வியாபாரம் செஞ்சு லாபம் ஈட்டுற நிறைய பேர்கள்ல யாராவது ஒருத்தர் 2 பேரை வச்சு நம்ம ஏன் சில வகுப்புகளை எடுத்து புதுசா வர கஸ்டமர்களுக்கு வழிகாட்டக்கூடாது சார்? ரைட். அதாவது இது இரண்டு விதமா சொல்லலாம். ஒரு விதம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய அனைத்து ட்ரேடர்ஸையும் வந்து ஒரே இணையதளத்துல சேர்க்கறதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிருக்கேன். தனியா ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளாக்ல ப்ராஃபிட் எடுக்கிற ட்ரேடர்ஸும் சரி, லூசர்ஸும் சரி, அதுல பங்கெடுத்துக்கிட்டு தேவைன்னா பங்கெடுத்துக்கிட்டு நாலேஜை ஷேர் பண்றதுக்காக எடுத்துட்டு வரதுக்கும் வேலை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது கொஞ்சம் பெரிய வேலை அப்படிங்கறதுனால ஒரு 3-4 மாதங்களே ஆகலாம் நீங்க கேட்ட மாதிரி. இரண்டாவது, 1-2 பேரை கூட்டு வந்து காட்டணும் அப்படின்னா, நிறைய இடத்துல நான் கருத்தரங்கம் பண்ணும்போது அந்த கருத்தரங்குகள்ல இதுவரையில ஒருத்தர் கூட வந்து நெகட்டிவா பேசுனதில்லை. எல்லாருமே வந்து பாசிட்டிவா தான் இருக்காங்க. இட் மீன்ஸ் ஒரு 400 பேர் வச்சு நடத்துற இடத்துல ஆல்ரெடி அளவுகளை வச்சு லாபம் எடுத்துட்டு இருக்கேன்னு நிறைய பேர் எந்திரிச்சு நின்னதும் உண்டு. அதே மாதிரி இதே நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்காங்க, நான் அளவுகளை யூஸ் பண்றேன், நல்லா தான் லாபகரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல நஷ்டமும் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த மாதிரி யாராவது 2 பேரும் கூட்டு வந்து காட்டணும் அப்படின்னா, அப்படி காட்டி நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது கிரேட் வெஞ்சர்ஸ் இல்லை. எந்த நிறுவனமா இருந்தாலும் சும்மா 2 பேரும் கூட்டு வந்து காட்டிட்டு இவங்க லாபம் எடுக்கிறாங்க நீங்களும் எடுக்கலாம்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு இல்ல. இது வந்து நம்பிக்கை தகுந்த நிறுவனம் அப்படிங்கிறதால நீங்க பொதுமக்கள் இடையில பப்ளிக்ல இருக்கக்கூடிய கமாடிட்டி ட்ரேடிங் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டாலே தெரியும் கிரேட் வெஞ்சர்ஸோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது. நன்றி. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார், சார். வணக்கம் பிரகாஷ், சொல்லுங்க சார். ஜிங்க் பை பண்ணிருக்கீங்க சார் 125 சரிங்க. அது ஹோல்ட் பண்ணிக்கலாங்களா சார், இல்ல கீழே வந்துட்டாங்க பண்ணல இருந்து? இன்னைக்கு பாக்குற எல்லா காலர்ஸுமே வந்து கொஞ்சம் எல்லா பொசிஷன்ஸும் ஹோல்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. இன்ட்ராடேல முடிக்கிற மாதிரி தெரியல. பட் 125 பை ஜிங்க் எல்லாம் வந்து ரொம்ப தூரம் கிடையாது, வெறும் ₹3 தான். ஸோ ஹோல்ட் பண்ணா தப்பு இல்லை. அப்படி நீங்க ஹோல்ட் பண்ணாலும் ஒரு ₹123.80 ₹124 பக்கம் வரும்போதே நீங்க வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதற்கு மேற்பட்டாவது பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாம ட்ரேட் பண்ணுங்க. நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அருள் பிரகாஷ். வணக்கம் அருள் பிரகாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங் நீங்க கேட்கலாம். சார், நான் உங்க லெவல் டிப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் சார். இப்போ உங்க சார்ட் கிடைச்ச பொருள் அது மட்டும் யூஸ் பண்ணலாமா? ஓகே, உங்க ஐடியா புரியலங்க. லெவல்ஸ் யூஸ் பண்றீங்க? லெவல்ஸ் டிப்ஸ் யூஸ் பண்றேன் சார். இப்போ சரிங்க. இப்போ உங்க சார்ட் கிடைச்ச பொருள் அதை மட்டும் யூஸ் பண்ணலாமா? எப்படி ஐடியா? அதான் சொல்றேனே, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இப்போ 19 புரோக்கரேஜ் பத்தி பேசும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், டிப்ஸ் கொடுத்துருக்கேன், சார்ட் கொடுத்துருக்கேன், நியூஸும் கொடுத்துருக்கேன். நியூஸ் மட்டும் இல்லாமல் மார்க்கெட் அவுட்லுக், ஃபண்டமெண்டல் நியூஸ், டெக்னிக்கல் நியூஸ். கமாடிட்டி ட்ரேடிங் பண்ற நாங்க வந்து ஜஸ்ட் புரோக்கர்ஸ். புரோக்கரேஜ் மட்டும் உங்களுக்கு நாங்க வாங்கிட்டு நாங்க பாட்டு எங்க வேலையை பார்க்கலாம். பட் அதெல்லாம் மீறி சர்வீஸ் ஓரியன்டா போயிட்டு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல இறங்கி அதெல்லாம் உங்களுக்கு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல அளவுகள், டிப்ஸ், சார்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறது. ஸோ அளவுகளுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, சார்ட்டுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. டிப்ஸை வந்து ஜஸ்ட் ரெண்டுத்தையும் பார்த்து, டிப்ஸும் அதுக்கு ஃபேவரா இருக்கு, லெவல்ஸ்ல வந்து பை, டிப்ஸும் பை வருதுன்னா பை பண்ணுங்க, சார்ட்ல செல் வருது, டிப்ஸும் செல் வருதுன்னா செல் பண்ணுங்க. அந்த மாதிரி டிப்ஸை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. பட் லெவல் இது மூணுத்தையும் வச்சு குழப்பிக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரேடா இருக்காது. அதனால லெவல்ஸ் பைல இருக்கும், சார்ட் செல்ல இருக்கும். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு லெவல்ஸ் பாப்பீங்களா, சார்ட்டை பாப்பீங்களா, பண்ண வேண்டாம் டிசைட் ஆவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா லெவல்ஸும் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும், சார்ட்டும் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். பட் அந்த நிதானமா இருக்கணுன்றதுக்காக 2 அக்கௌண்டா வச்சு தனித்தனியா பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, எப்பவுமே உங்களுக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும். நன்றி. ரெண்டுத்தையுமே வச்சு நீங்க ட்ரேட் பண்ணணும். அதாவது ஒரே சாஃப்ட்வேர்ல நீங்க வீட்டுல இருந்து ட்ரேட் பண்ணும்போது எப்படி நான் 2 அக்கௌண்ட் வச்சுக்க முடியும்னா, ஒரே சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து 100 அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ற அளவுக்கு சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்கோம். நீங்க கேட்டு அதை வாங்கி நீங்க வீட்டுல இருந்தே
ஒரு 4-5 அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி சார். நம்ம ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, காயத்ரி, சென்னையில இருந்து. வணக்கம் காயத்ரி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். சார் கிட்ட பேசலாம் சார். பேசுங்க காயத்ரி. சார், ஜூன் கான்ட்ராக்ட்ல நேச்சுரல் கேஸ் வந்து 273ல ஸ்டார்ட் வச்சிருக்காங்க சார். சரிங்க. என்னங்க சார் பண்ணலாம்? வெயிட் பண்ணலாங்களா? பொசிஷன் கால் என்ன விலையில இருக்கு இப்ப ஜூன் கான்ட்ராக்ட்? 73ல நாங்க வச்சிருக்கோம் சார். இல்லங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு க்ளோசிங் என்ன ரேட்னு தெரியுமா உங்களுக்கு? க்ளோசிங் தான் சார் பாக்கலைங்க சார். சரி, ரைட். சரி, வெளியே இருக்கோம். 273ங்கிறப்ப நீங்க பெரிய அளவுல டிஸ்டன்ஸ்ல இல்லைன்னா கரண்ட் கான்ட்ராக்ட் 270 முடிவடைஞ்சிருக்கு. ₹1 2 வித்தியாசத்துலாம் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு அளவுகள் சொல்றேன், அதை வச்சு நீங்க எதாவது மேனேஜ் பண்ண முடியுதா பாருங்க. அதாவது இன்னைக்கு ₹273.50 மேல கரண்ட் கான்ட்ராக்ட் ஏறுச்சு அப்படின்னா நீங்க வேணா அதுல வச்சிருக்க ஷார்ட்டை நீங்க வச்சு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வேணாலும் பை பண்ணி ₹274.60 நீங்க வெளியாகலாம். அதே வந்து ₹270.15 கீழே கரண்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆச்சு அப்படின்னா நீங்க அந்த செல்லை வந்து ஹோல்ட் பண்ணி கரண்ட் கான்ட்ராக்ட் 268 வரைக்கும் வரைக்கும் கூட நீங்க ஹோல்ட் பண்ணி வெளியாகலாம். நன்றி சார். இப்போ MCXல வந்து அந்த ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸுடைய லிஸ்ட் எல்லாம் அன்னைக்கு காமிச்சிங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம், கமாடிட்டி புரோக்கிங் கம்பெனி, கமாடிட்டி புரோக்கிங் அதனுடைய லிஸ்ட் எல்லாமே காமிச்சிங்க. இப்போ அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர், அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் காமிச்சிங்க. அதுல MCX அந்த லிஸ்ட்ல சஸ்பெண்ட் ஆனவங்க யாரெல்லாம் சஸ்பெண்ட் இருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச்ல வந்து பணம் இல்லாம சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் பணம் இல்லாம சஸ்பெண்ட் இருக்காங்க லிஸ்ட பார்த்தாலே அதுல கிரேட் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய நிறுவனம் வந்து எந்த லெவல்ல இருக்கு? இல்ல என்ன சஸ்பெண்ட் லிஸ்ட் கேக்குறீங்களா? இல்ல சஸ்பெண்ட் லிஸ்ட்ல கேட்கல, MCX லிஸ்ட்ல கேக்குறேன் நான். MCXல லைக் இட் மீன்ஸ் டோட்டல் ஓவரால் டர்ன் ஓவர்ல MCXல ஓவரால் டர்ன் ஓவர்ல MCX எடுத்தீங்கன்னா டாப் 10ல இருக்கும். அதாவது இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தோம்னா பெரிய பெரிய அதாவது ஸ்டாக் புரோக்கிங்கும் பண்ணிட்டு கமாடிட்டி புரோக்கிங்கும் பண்ணிட்டு வடநாட்டுல இருந்து பார்த்தால் அக்ராஸ் இந்தியா எல்லா மாநிலமும் கலந்து எடுத்து பார்த்தா டாப் 10ல இருப்போம் நம்ம. அதாவது சென்ற வருடம் 50க்குள்ள இருந்தோம், இந்த வருடம் 10க்குள்ள வந்திருக்கும். ஏன்னா MCXோட டர்ன் ஓவர் வந்து 1 லட்சம் கோடியில இருந்து குறைஞ்சி 20,000-24,000 கோடிக்கு வந்தப்ப நம்மளுக்கு தான் டர்ன் ஓவர் வந்து 300 கோடியில இருந்து 600 கோடி தாண்டி இருக்கு. டபுளா இருக்கு. ஸோ அங்க வந்து இண்டஸ்ட்ரியே கீழே வரும்போது நம்ம வந்து டபுள் பண்ணிருக்கிறதுனால டாப் 10ல வந்திருக்கும். கரெக்டா இருக்கு. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து, அயூப். வணக்கம் அயூப், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நிக்கல்ஸ்லாம் வந்து கீழே எங்க வந்துட்டு இருக்கும்போது நிக்கல் மேல போயிட்டு இருக்கு. நிக்கல் ஒரு லாங் டைம் வந்து பண்ணி செல் வைக்கலாமா சார்? நிக்கல் ஒரு லாங் டைம் கிளாஸ் வந்து செல் வைக்கலாமா கேட்டேன். செல் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். இல்லங்க, வேண்டாங்க, பொறுத்து இருப்போம். இது வந்து இப்போதைக்கு வந்து நியூ ரேஞ்சில போயிட்டு இருக்கிறதுனால அவசரப்பட்டு லாங் டேர்ம் செல் எடுக்க இன்ட்ராடேல வேணா செல் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் லெவல்ஸ் வச்சு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ₹1191.70 கீழே இறங்குச்சு அப்படின்னா செல்லிங் போங்க. ₹1178 வந்து முதல் டார்கெட்டா இருந்தாலும் நீங்க ஒரு 1180 கூட நீங்க வெளியாகலாம். ₹10 லாபத்துல கூட வெளியாகலாம். இதே பையிங் சைட்ல ₹1221 மேல போச்சுன்னா நீங்க செல்லிங் போக கூடாது, பையிங் போங்க. முதல் டார்கெட் 1237 இருந்தாலும் 1230 நீங்க வெளியாகிறது நல்லது. நன்றி. ஓகே சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங்ல எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும், லாஸ்ட் வீக் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.